இயேசுநாதர் உதாரணம் சொன்னார். 2 பேர் போனானா சர்ச்சுக்கு. ஒரு ஆயக்காரன் ஒரு பரிசை லூக்கா 13 வாசிக்கிறோம். அங்கே போய் நின்னா அந்த பரிசை நேராக சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் வந்தான். அப்படி நெஞ்சு நிமிஷம். நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசுகிறேன்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். நான் யார் தெரியுமா? வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், தசவமாகலாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கிறேன். தான் நிற்கிறான் பாருங்க, கம்பேரிசன் வேறு. அங்கே நிற்கிறான் பாருங்க, கையை காட்டுறான். ஆயக்காரன் அங்கே நின்றுட்டு இருக்கான். அவனை போல அல்ல, அவனை மாதிரிலாம் கிடையாது. நான் இப்போ ஆண்டுடைய கேமரா அப்படியே அவன் பக்கம் திரும்பிச்சு. அவன் காலை கூட நேராக வைக்கலையாம். காலை மடக்கி தலையை கவுத்தி தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் நெஞ்சில் அடிச்சு சொல்றான், இயேசுவே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு ஐயா, லார்ட் ஹேவ் மர்சி அப்பான் மீ, ஐ அம் எ சின்னர் அப்படின்னு குனிஞ்சு, நான் பாவி அப்படின்னு சொன்னான். நான் யார் தெரியுமான்னு கேட்கல, நான் பாவி. நான் யார் தெரியுமா? ஐ அம் எ சின்னர். நான் பரிசுத்தவன் அல்ல, படித்தவன் அல்ல, அழகுள்ளவன் அல்ல, திறமை உள்ளவன் அல்ல, நான் பாவி ஐயா என்று தாழ்த்தி நின்றான். இயேசுநாதர் போய் அவன் தோல்ல கையை போட்டு சொன்னாரு, இவனே நீதிமான். இதுதான் ரொம்ப முக்கியம். சுயம், என் ஊரு, என் ஜாதி, என் படிப்பு, என் பணம் என்ன தெரியுமா, என் வசதி என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் போதுமா? இல்லை வரும்போதே பட்டாலாம் தூக்கிட்டு வந்தியா? வரும்போதே BMW கீயோட வந்தியா? வரும்போதே நெக்லஸ்லாம் மாட்டிட்ட வந்த? மொட்டையா வந்த? அத்தனை கர்த்தர் உன்னை உடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு தான் போறேன். பிரசங்கி சொல்றான், நிர்வாணியாய் மனிதன் வந்தான், நிர்வாணியாய் திரும்புவான். இது இடையில நீ அனுபவிக்கிற A to Z வரைக்கும் கர்த்தர் கொடுத்தது. அதில் பெருமை பாராட்ட நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நீங்கள் போட்டு பிச்சுன்னு தாழ்த்து. இப்படி நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய சுயத்தை எல்லாம் சாம்பலாக்கி, அந்த குருத்தோலையை சாம்பலாக்கி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய சுயத்தை சாம்பலாக்குகிற நாட்கள் இந்த 40 நாட்கள்.